guys, வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:26 AM, டேட் வந்து 29th December. பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வித் மற்ற நியூஸஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்ம ஓவராலாக ஃபஸ்ட்டு நிஃப்டியை ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே இது வரணும். ஐ மீன் கிட்டத்தட்ட 20 வந்திருக்கணும். அது வராமல் இங்கே வாலடைல் கொடுத்ததுனால இனிமே அதாவது 2025ல நமக்கு நியூ ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கிராஸ் லைன் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ள வாலடைல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரணும். கீழே வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஏன் இந்த 20,000 நியூஸை நான் உங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரமாக கீழே ஹிட் ஆகிட்டு மேலே ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லைன்னா மேனுவலாக மேலே போகணும். நம்ம ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட் சொல்லியிருக்கேன், அவங்க மார்க்கெட் இறங்குறதுக்கு நாஸ்டாக்கு வந்து இறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நாஸ்டாக் ஒரு தடவை பார்த்துருவோமா? ஸோ அப்போ உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண சொல்ல நான் சொல்ல வர்றது புரியும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு தான், நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு தான் மேஜராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்பாட்டை பீட் பண்ண வேண்டியது இருக்குது 20,900. இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஃபால் டைரெக்டாக 20,000 வரையும் வரும். ஸோ அது வரையும் இந்த இடத்த வரையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இந்த ரேஞ்ச் பவுண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நிஃப்டி அது வரையும் விழாது. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க கீழே ஹிட் பண்ணிவிட்டு கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்குள்ளே மார்க்கெட் மேலே ஒரு தடவை போக ட்ரை பண்ணுச்சுன்னா நமக்கும் மேலே போக ட்ரை பண்ணணும். அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி இந்த 52 வீக் ஹையை பிரேக் அவுட் பண்ணாது. என்னுடைய கேஸ் இந்த 25,800 இந்த ரேஞ்ச் தான். அதுக்கு மேலே ட்ராப் அடிக்கலாம், 26,250 வரையும் ட்ராப் அடிச்சுட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரலாம். இவங்க இப்போ மேலே ஏறலை, இங்கேயே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கீழே இறங்கும் உடனே. இப்போ ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே இவங்க கீழே இறங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் உள்ளே வந்துடுவார் இல்லையா. ஸோ வந்த பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் மெயின்டைன் பண்ணும். அப்போது இந்த கரெக்ஷன்ஸ் வர சொல்லோ இதுவும் கீழே விழும். நாஸ்டாக் கீழே விழ சொல்லோ இந்தியன் மார்க்கெட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்ததுன்னா நம்ம திருப்பி இங்கே வந்து நிற்கிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கோம், இல்லை இந்த ஸ்பாட்டில் இருக்கும், ஐ மீன் 24,000 இருக்கும், 23,000 இருக்கும் அப்படின்னா நாஸ்டாக்கு கீழே விழ சொல்லும், 20,000 நோக்கி ட்ராவல் பண்ண சொல்லும். நம்மளும் அந்த 20,000 நோக்கி ட்ராவல் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது நமக்கு ஒரு ஃபாலாக இருக்கும், பெரிய ஃபாலாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஐபிஓ ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. போன மாதம் நான் உங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட்டில் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. யூஎஸில் அதிகமாகவே ப்ராஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ யூஎஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கேஷாக மட்டும்தான் வைக்க முடியும். டாலர் ப்ரைஸ் ஏறுங்கிறதுனால ஸ்டாக்ஸ் அங்கே விழும். அதனால் ஸ்டாக்ஸில் அங்கே அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால அந்த லாபத்தை நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஃபைன். இந்தியாவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஐபிஓவும் அன்லிஸ்டட் ஷேர்ஸும். ஓகேவா? ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு ஐபிஓ நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வரப்போகிற வாரங்கள் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 24,084 பிரேக் அவுட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 2400ன்னு வச்சுப்போமா. ஸோ பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 25,000 நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 24,800ங்கிறத டார்கெட்டாக வச்சு ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதே சமயம் 25,3,520 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக 22,600 இருக்கணும். ஆனால் நேற்று போன வாரம் எல்லாமே அப்படி நடந்துதான் கேட்டிங்கன்னா நடக்கலை. ஏன்னா இந்த இடத்துலேருந்து விழ வேண்டியவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவுட் எடுத்து மேலே புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து சடனாக வந்து தொடர்ந்து கீழே விழுந்தாங்க. 16ஆம் தேதி டிசம்பர் ஆரம்பித்தவங்க இன்னைய வரையும் மார்க்கெட்டை கீழே தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஸ்பாட் இதுதான். ஆல்மோஸ்ட் 22,722 இந்த ரேஞ்சுக்கு இவங்க வந்து நிற்கணும். 22,800 ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். 22,800, 22,700, அதிகபட்சம் 22,600 வரையும் வந்து நிற்கலாம். கீழே போச்சுன்னா மார்க்கெட் கரெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வர வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனில் அதிக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மேனுவலாக இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ நாஸ்டாக் வந்து கொஞ்சம் மேலே தள்ளுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1ஆம் தேதி மார்க்கெட் ஹாலிடே இருக்குங்கிறதுனால நமக்கு
மண்டே டியூஸ்டே 2 நாள், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே, மொத்தமே 4 நாள் தான் ட்ரேடிங் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாலட்டைல் இருக்கிறதுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டெலகிராமில் லைவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். காகா ஷேர்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. ஓகேவா, ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் நிஃப்டி மாதிரி தான். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ், நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ஓடிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஓடிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால ப்ரீமியம் வந்து பெருசாக எதுவும் மூவ்மெண்ட்ஸ் ஆகலை. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் ஆகணும், நிறைய லாட்ஸ் எடுத்து. அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போவும் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி சப்போஸ் நிஃப்டியை மேனுவலாக தள்ளினாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை மேலே ஏறிடும். அப்போ பேங்க் நிஃப்டி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மேலே ஏறுறாங்கன்னா அவங்க 53,500 வரையும் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல 500 rupees புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா அது 50 rupees போயிட்டு மறுபடியும் கீழே வரணும் இல்லையா. 50 rupees வரையும் போயிட்டு மறுபடியும் 500 நோக்கி வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் எல்லாம் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை ஓட விட்டு வாங்குறது பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரஞ்சி ஓடிட்டுருக்கு. ஸோ பெனி ஸ்டாக்ஸில் நம்ம அதை போஸ்ட் பண்ணியிருந்தோம், அது ரன்னிங்கில் இருக்குது. போன மாதம் நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆஃப்கோர்ஸ் அதை லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ப்ராஃபிட் பார்க்கல. ஃபைன். இந்த மாதம் நம்ம ஒரு கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக பேங்க் நிஃப்டி எடுக்கலாமா இல்லை ஃபினான்ஸ் நிஃப்டி எடுக்கலாமாங்கிறத நான் லைவ் மார்க்கெட் வந்த பிறகு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ நம்ம அன்லிஸ்டட் ஷேர்ஸோட நியூஸஸை பார்த்துருவோம். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 500 rupees கிடைக்குது. ஆனால் குவான்டிட்டி வந்து 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி அந்த ரேஞ்சு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்மளால் டேக் அவுட் பண்ண முடியும். மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ₹1 ஓடிட்டு இருந்தது, 2 மாதத்துக்கு முன்னாடி ₹2 ஓடிட்டு இருந்தது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ₹5 ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அது ₹12 பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ₹13 ரேஞ்சுக்கு மெட்ரோபாலிட்டன் ஓடிட்டு இருக்கு. மேஜரான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ அவங்க லாஸ்ட்ல தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ₹1 இருந்த ஸ்டாக், அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஜெரோதாவுக்கும் க்ரோங்கிற கம்பெனிக்கும், க்ரோங்கிற ட்ரேடிங் கம்பெனிக்கும் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈச் வந்து 1 crore 2 crore 5 crore ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 கம்பெனிஸும் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ₹2 வாங்கியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1, ப்ரீமியம் வேல்யூ ₹1 சொல்லி மொத்தம் ₹2 விற்றுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பு ₹2 தான். ஸோ இப்போ நம்ம ₹10 ₹12 வாங்கணும்னு நினைக்கிறது அதிகமாக வாங்குறீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிடும். அதனால தான் நாங்கள் க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி வாங்குறது பெஸ்ட்டு. இதில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சேல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவும் போட்டேன். அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கம்மி. ஆக்சுவலாக அப்போது அந்த மெட்ரோபாலிட்டன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ₹2 ₹3 தான் இருந்தது. ஐ ஹோப் ஸோ. இதோ இங்கே பாருங்கள். ஸோ டுடே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்ல ₹3 தான் இருந்தது. 2025 என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ₹5. ஆனால் இன்னும் 2025 வரல. அதுக்கு முன்னாடி இது ₹12. மேபி அது ₹20 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மறுபடியும் அது மார்க்கெட் நியூஸ் ஏதாவது பொய்ன்னு வந்ததுன்னா நமக்கு கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 17 இவங்க மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வாங்கணுமா அப்படின்னா லம்பாக வாங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து 1 lakh குவான்டிட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போது அந்த காலத்தில் 1990 2000 வாங்கினது அது 87 பைசாவுக்கு 90 பைசாவுக்கு வாங்கினது. இன்னைக்கு அது ஏறி இருக்கு. ஸோ அவங்களோட என்கொயரிஸ் அதிகம். ஆனால் பிரச்சனை என்னன்னா 1 லட்சம் குவான்டிட்டியை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. யாருமே வந்து 12 அன்லிஸ்டட் லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கிற கம்பெனியை போயிட்டு யாரும் 12 லட்சம் கொடுத்து 1 லட்சம் குவான்டிட்டியை வாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா. ஸோ அதிகபட்சமே ₹1 ₹2 தான் அதை பர்ச்சேஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நாங்கள் இப்போதைக்கு சேல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ₹13 ₹14 போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க 27 28 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிகமான குவான்டிட்டி நாங்கள் இதுக்கு அலோட் பண்ணுறது இல்லை. இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு. ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சேல்ஸ் இல்லை.
ஓயோ ரூம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களும் இப்போ ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டாடா கேபிட்டல் மேபி நாங்கள் ஜான் இல்லை பிப்ரவரி ஆர் மார்ச்சுக்குள்ளே இதோட சேல்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். 1250 க்ளோஸ் பண்ண பிறகு டாடா கேபிட்டல் சேல்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா செப்டம்பர் மாதம் 2025 இது லான்ச் ஆகிற மாதிரி பிளானிங்கில் இருக்குது. ஐசிஎல் ஃபின்காப், அர்பன் டாட்ஸி மற்றது எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. பாமிசின்றது பெஸ்ட்டு கம்பெனி, இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரையும் விலை குவான்டிட்டி அதிகமாக வாங்குறீங்கன்னா நல்ல விலைக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாலிமேடெக்கு வாங்கலாம், பிலிப்ஸ் வாங்கலாம், இஎஸ்எஸ்டிஸ் வாங்கலாம், நயரா எனர்ஜி வாங்கலாம். ஸ்டட்ஸு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதம் அவங்க ஐபிஓக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், இன்னும் பண்ணலை. ஸோ தள்ளி போடுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைன். ஸோ மார்க்கெட் மற்ற நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பர்ட்ஸும் நான் இப்போ சொன்ன அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தேஜாஸ் நெட்வொர்க் மேலே ஒரு கவனம் வச்சுருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கேப் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியலை. வோடஃபோன் தன்னுடைய கடனை 11,650 ரூபா 11,650 crore லோன் அமௌண்ட்டை வோடஃபோன் குரூப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவ் நியூஸாக வோடஃபோன் ஐடியாவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டாக ஜொமேட்டோ மேலே ஒரு கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க. as well as மற்ற கம்பெனிஸ் எதுவுமே என் கண்ணுக்கு பெருசாக படலை. நான் சொன்ன மாதிரி ஐபிஓஸில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 15,000 rupees 15,000 rupees ஒரு லாட்டுக்கு நம்ம வச்சா போதும். லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் பண்ணணும். டபுள் மணி ப்ராஃபிட் வந்த பிறகு, அதாவது 6 மாதம் கழித்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மெத்தனமான செய்திகள் இல்லைங்க. மற்றது எல்லாமே எனக்கு கிளியராக தான் இருக்குது. எதுவும் பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் இனிமே வந்தால் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாமே நான் டெலகிராமில் லைவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் நாங்கள் ட்ரேடிங் பண்ணி கொடுப்போம். அஃப்கோர்ஸ் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசராகவே பண்ணி தருவோம். மோதிலால் ஆஸ்வாலில் உங்களுக்கு அதுக்கு அக்கௌண்ட் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன் மூலியமாக ட்ரைனிங் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியும், ஆனால் எங்களுக்கு கைடன்ஸ் வேணும், இல்லை எனக்கு டிப்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் குரூப் வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்கள் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பை.